மூட்டு வலிகளுக்கு உகந்த முடக்கத்தான் தோசை. நம்மை சுற்றி இருக்கும் இயற்கையில் ஏராளமான நலன்கள் கொட்டிக் கிடக்கிறது. சத்து நிறைந்த கீரை வகைதான் முடக்கத்தான் கீரை. முடக்கம் என்றால் கை, கால்களில் ஏற்படும் ஒரு வகை நோய். அந்த நோயை குணப்படுத்தும் ஆற்றல் இந்த கீரைக்கு இருந்ததால் முடக்கு அறுத்தான் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் முடக்கத்தான் என்றானது. இந்த கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வதால் கை, கால் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், முடக்குவாதம், உடல் வலி, மூலம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த தொகுப்பில் ஆரோக்கியமும் ருசியும் கொண்ட முடக்கத்தான் தோசை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முடக்கத்தான் தோசை செய்ய தேவையான பொருள்: முடக்கத்தான் கீரை 2 கப், புழுங்கல் அரிசி 1 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. முதலில் அரிசி, உளுந்து, வெந்தயம், துவரம்பருப்பு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து 1 மணி நேரம் ஊற வைத்து கிரைண்டரில் அரைக்கவும். மிக்சியில் அரைப்பவராக இருந்தால் 4 முதல் 5 மணி நேரம் வரையில் ஊற வைக்க வேண்டும். ஓரளவிற்கு அரைந்தவுடன் மாவில் சுத்தம் செய்து நறுக்கிய முடக்கத்தான் கீரையை சேர்த்து அரைத்துக் கொள்ள வேண்டும். மாவினை 7 முதல் 8 மணி நேரம் புளிக்க வைத்துக் கொள்ளுங்கள். தற்போது தோசை மாவு தயார். இதனை தோசையாக வார்த்து அதனுடன் நெய் அல்லது நல்லெண்ணெயை சேர்த்து மொறுமொறுவென தோசையை தயார் செய்து கொள்ளுங்கள். இதற்கு தேங்காய் சட்னி அல்லது பூண்டு பொடி அருமையாக இருக்கும். முடக்கத்தான் கீரை மூட்டு வலியை போக்கும் தன்மை கொண்டது. 40 வயதை கடந்தவர்கள் இதனை அதிகம் சேர்த்துக் கொள்ளுவது நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த முடக்கத்தான் கீரையை ரசமாகவும் வைக்கலாம். மாலை நேரத்தில் பருக நல்ல சூப்பாகவும் செய்து கொடுக்கலாம். எப்படி குடித்தாலும் இந்த கீரை உடலுக்கு நல்லது. அதனால் இந்த ரெசிபியை வாரம் ஒருமுறை உங்க வீட்டில் செய்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்கும் கொடுப்பது நல்லது. முடக்கத்தான் கீரையின் பயன்கள்: முடக்கத்தான் இலையை அரைத்து நெல்லிக்காய் அளவு தினமும் உண்டு வந்தால் சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற சரும வியாதிகள் குணமாகும். இந்த கீரையை அரைத்து சருமத்தில் பூசி வந்தாலும் சரும நோய்கள் குணமாகும். முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வராததுடன் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முடக்கத்தான் இலையை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி நெல்லிக்காய் அளவு எடுத்து பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வர குடலிறக்கம் குணமாகும். முடக்கத்தான் கீரையை அரைத்து சாறு எடுத்து காதில் 2 சொட்டு விட்டால் காது வலி குணமாகும். முடக்கத்தான் கீரை வாய்வு தொல்லையை நீக்கி மலச்சிக்கலை தீர்க்கும். முடக்கத்தான் கீரை நரம்பு தளர்ச்சியை நீக்கி நரம்புகள் வலிமை பெற உதவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.